சரி வாங்கடா ஷிட்டா வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஓயன் கிளம்புடி, இப்படி அரைஞ்சுன்னு நினச்சிக்கோயேன். எவ்வளோ லைட் பண்ணிட்டு இருப்ப நீ? இப்போ என்ன கிளம்புறியா இல்லையா நீ? நான் வரலம்மா, வரலன்னா விட்டுருங்க. சும்மா வா வான்னு உயிர் எடுத்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? பாருவாயன், அங்கே என் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. எனக்கு அம்மானா உனக்கு பாட்டி. யூஎஸ் வந்தோடனே எல்லாத்தையும் மறக்கணும்னு அவசியம் கிடையாது. அம்மா நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணல. எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஆஃபர் இருக்குமா, நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் ஆகணும். பாருடி, என்ன டாக்டர் படிச்சுட்டுன்னு மிதப்பு இருக்கா? அம்மா நீங்கள் போங்க, நான் ஜாயின் பண்ணிவிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். அம்மா இது எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம், அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கிடச்சிருக்கு. அம்மா இது எனக்கு கஷ்டமா, புரிஞ்சுக்கோங்கம்மா. பாருடி, போயிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ. அப்படி இல்லையா அந்த வேலையே வேணாம், இன்னொரு வேலை தேடிக்கோ. டாக்டர் தானே படிச்சிருக்க, வேற ஹாஸ்பிட்டல்லே உங்க டாக்டரை உட்கார வைக்க மாட்டாங்களா? அம்மா பொட்டிக்கோடு மாதிரி பேச, இங்க பாரு வாயை உடைச்சிருவேண்டி. என் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இங்க நீ இப்படி பேசிட்டு இருப்பியா? சரி அழுகாத வா, நீயாச்சு பாருமா, உங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியாக பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் ஜாயினிங்லாம். பா என்னப்பா நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க. பாருமா, அதுதான் பண்ணி ஆகணும், ஒரு வழியில். சும்மா நீ இதே யோசிச்சுருக்காத, கிளம்பு. பா தம்பிக்கு எக்ஸாம்ஸ் இருக்குப்பா, அவனும் அங்கே வந்து அவனையும் தான் கூப்பிட்டு போகணும். அவன் கிளம்பி ரெடியாக தான் இருக்கான். பின்ன ரெடியாக இருக்கான்னு அப்படி இருப்பான். குண்டை டேய் என்னடா எக்ஸாம் இருக்கு, போடி இந்தியாவுக்கு போகணும் நானும் அப்படி சொல்லிட்டு அவன் ஜாலியாக இருக்கான். டேய் டே ஜேம்ஸ், ஒரு முட்டாளி இவனை போய் டேய் எக்ஸாம் இருக்குல்லடா, என்னடி பண்ண சொல்கிறதுக்கு? என்ன பண்ண சொல்கிற? அங்கே பாட்டி விட முடியாமல் இருக்காங்க, நான் பாட்டியை பார்க்கணும். பாட்டி மேலே பாசம், சரி போடா அல்ப பயலே. நீ போடி அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ வாயினை போய் கிளம்பி ரெடி ஆகுறான். ஸோ எல்லாமே இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய கும்பலே இருக்குது வாயினோட ஃபேமிலி ரிசீவ் பண்ணுறதுக்காக. வாயின் இதெல்லாம் ரொம்ப வியர்டாக பார்க்குறா, இவ்வளோ பேராக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எதுக்குமா உங்கள் ஆத்தா ஒரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது, வாயெல்லாம் உடச்சிருவேண்டி இது மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என் தம்பி எங்க? அவங்க அம்மா கூட தான் இருக்கான். அப்படியா? ஆமாம், அவன் நேற்றே மடம் சொடிஞ்சு பேசிட்டான். சரி இது வந்தாலும் நேரில் போய் பார்த்துக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு போனையும் அங்கே இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களே ஊருக்குள்ளே. அது பக்கா வில்லேஜ், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. வயனை எதாவது திட்டியிருந்தாலும் காரில் போகும்போதோ எல்லாத்தையும் அவ்வளோ ரசிச்சிருப்பான். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகான இடத்துக்காக நம்ம வரவேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேர்ட்ஸ் சாங்ஸ்லாம் வர சூப்பராக இருக்கே. இந்த இடம் எவ்வளோடி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நீ தான் ஓவராக சீனாக போடுறடி, யூஎஸ் விட்டு வரமாட்டேன்னு பாரு, எவ்வளோ செம்மையாக இடம்லாம். கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே இன்னும் ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே என் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயினோட மம்மி மட்டும் தேடிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு செம்ம ஹேண்ட்ஸமான ஒரு பையன் புல்லட்டில் வந்து இறங்குறான் வேஷட்டோட. அம்மா இது ஜங்குக் மாமா தானே? அக்கா எப்போ வந்து அம்மா பார்த்தியா? இல்லை நர்ஸ் வந்து ஏதோ மெடிசன் சொன்னாங்க, அதான் போயிட்டு நானே வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் வந்துட்டிங்களா? நல்லா வர முடியல, அம்மா கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிடா பரவாயில்ல இருக்கட்டும். என்னடா அழி இழைச்சி போயிட்ட? சரி நீ அதை விடு, அம்மாட்ட பேசுனியா? ஓ எப்படி மாமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? படிப்பை பார்த்தியா? பார்த்தேன் மாமா. அப்பா என்ன இவர் இப்படி முறைச்சிட்டே தான் பேசுவாரா என்ன? ஜங்குக்கு வந்தோம் அந்த வீட்டில் எல்லாரும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் எழுந்துக்கிறாங்க, சேர் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ஜங்குக்கோட வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். ஊர்லேயே அவங்க தான் ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு எல்லாருக்குமே முதலாளி மாதிரி தான். நிறைய வேலை, அவங்க கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க, நிறைய தோட்டம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. மா அதான் அக்கா வந்துருக்கால, இப்போ ஹாப்பியா உனக்கு? நினச்சிட்டே இருந்தியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அண்ணா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்ல, அதுதான் நீயும் கல்யாணம் வேணான்னு சொல்கிற. எவ்வளோ வரன் தான் பார்க்குறது, எந்த வரனும் செட் ஆக மாட்டேங்குது. நீ திருப்பி அதுலேயும் வந்து நிற்காதம்மா. அதுலேயும் ஆரம்பிக்காத, விடு, பார்த்துக்கலாம். டேய் உனக்கு வயசு ஆகிட்டே இருக்குடா. அம்மா இது கூட பார்க்கலன்னா எப்படி? நீயாச்சும் சொல்லுமா உன் தம்பிக்கிட்ட. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். வயசு 33 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுறது? ஆமால. டேய் என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? பாரு, கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கேருந்து போவோம். 1 மாதத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு தான் போகிறோம். அக்கா என்னக்கா நீயும் கூட சேர்ந்துட்டு அமைதியாரு, பார்த்துக்கலாம். என்ன அமைதியாரு? என்னங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வயநாடு மம்மி வெளியே கூப்பிட்டு போயிட்டு, ஏங்க என் தம்பி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கேண்டி என்ன யோசிக்கிற? வயனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னா? ஆமாங்க, ஒத்துப்பாலாம் அவன் பொண்ணு. ஒத்துக்க வைக்கணும். பாருமா வேணாம், ரிஸ்க் எடுக்கிற. இல்லைங்க உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஜாவுக்கு ரொம்ப நல்ல பையன், ஆனால் உன் பொண்ணு ஒத்துக்க மாட்டா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தவங்க கிட்ட கூட அனுசரித்து இருக்க மாட்டா உன் பொண்ணு. அதுவும் இந்த இடத்துல. இல்லைங்க நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா உனக்கு என் பொண்ணை உன் பையனுக்கு கொடுக்க ஓகேவாம்மா? என்ன பிள்ளை சொல்கிற? சொல்லுமா நீ. அக்கா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அம்மா என்னம்மா? வாய மூடு. இத்தனை பேர் இருக்கும்போது நீ வாயை திறக்கக்கூடாதுடி. அப்படி திறந்த அப்புறம் நீ டெஸ்ட்ட வாயை மூடு. வாயை திறக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. வயன் அப்படி அமைதியாயிடுறா. அக்கா என்னக்கா பண்ணிருக்க? சின்ன பிள்ளாவ வேணாம். பாருங்க பொண்ணு பாருங்க, பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்க. தேவையில்ல, அவங்களுக்கு உனக்கு தெரியாது. வயன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை பார்த்துக்கலாம், சரியா? உனக்கு இதில் சம்மந்தமா? அது மட்டும் சொல்லு. அக்கா எனக்கு ஒன்றும் இதில் என்ன கேட்கலடா, நான் அம்மாவை கேட்குறேன். மா இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கோட மம்மி ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஓகே. ஸோ ஜங்குக்கு தான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ மறுநாளே நம்ம நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வயனுக்கு இங்கே கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது. பிடிச்சி அப்படி கத்திட்டு இருப்பா. என்னம்மா இங்கே எதுக்குமா என்னை கூப்பிட்டுட்டு வந்த? உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன இப்படி என்னை இங்கே தள்ள பார்க்குறியம்மா? முரட மாதிரி இருக்காம்மா பார்க்க, சரியான பட்டி காட்டான். அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்னம்மா நான் பாருடி, கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலனா நானும் அப்போ செத்துருவோம், பார்த்துக்கோ. நான் செத்துருவேம்மா, சாகுடி சாகு அப்படி சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ வயனும் சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நின்றுருப்பா. ஸோ ரொம்ப அழுதுருப்பா. ஜங்குக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவன் ரொம்ப அழுதுருக்கான்னு சொல்லிட்டு கண்ணு பார்த்து. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் வயனோட கண்ணை பார்க்குறான். அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கீழே இறங்கிக்கிறான். அக்கா அம்மா வாழ்க்கையில் விருப்பம் இல்லையா? பாருடா, எல்லாம் பொண்டாட்டியோட விருப்பமாயிடுவா. அக்கா தப்பு பண்ணுறக்கா. உன் மாமா பாரு எப்படி இருக்குன்னு. அவள் கண்ணை பார்க்க முடியலக்கா, அப்படி அழுவுறா. அப்படி கட்டி கொடுத்து யார் என்னக்கா பண்ண சொன்னா? வேணாவா? வேணாம். சின்ன பிள்ளை உங்கள் ஊரில் எந்த பையனை லவ் பண்ணுறாளோ பாருடா. என்ன பையன் பொண்ணுக்கா? என்னக்கா உன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு? நம்ம வீட்டு பிள்ளை வேணாம். பாரு
எப்படி அழுதுருக்குன்னு குழந்த. வேணாக்கா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லோரும் கூப்பிட்டாச்சு, அதுக்காகலாம் வேணாம். என் பக்கத்தில் கூட அவ்வளோ நிற்க மாட்டாவா, வேணாம், அமைதியாரு. டேய், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும்டா. எனக்கு ஆரம்பத்தில் உன் மாமா கூட தான் பிடிக்கல, எங்கோ அமெரிக்காவில் அது அப்படி இப்படின்னு பார்த்து அமெரிக்காவில் போகிறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ நான் நல்லா இல்லையா? உன் மாமா கூட. உன் மாமாவுக்கு எனக்கு எத்தனை வயசுடா வித்தியாசம் சொல்லுடா. காது இதெல்லாம் பார்த்து கூட என் பொண்ணை அவளுக்கு பாரு, சொன்னதை மட்டும் செய் அப்படி சொல்லிட்டு அங்கே எல்லாமே சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்காங்க ஜங்குக்கும் வயனும். ஏம்மா வயனு அப்படியே மாமா காலில் விழு. சரிங்க ஆண்டி. அத்தைன்னு கூப்பிடுமா, சின்ன அத்தை, உங்கள் பெரிய அத்தை. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு அவளும் ஜங்கு காலில் விழுறா. ஸோ ஜங்குக்கும் தலையில் இந்த ஃப்ளார்ஸு அதெல்லாம் போட்டுட்டு தூக்கி விடுறான். இவளை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. டீ ஜங்கு, என்னடா பிரச்சனை, மூடிக்கிட்டு நின்றுடா. அப்புறம் என்ன நிச்சயம் ஆயிடுச்சு, அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணு எங்கே வெளியே போகலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக எப்போ நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள், இன்னும் 3 நாள் ஒரு முகத்திரு நாள் இருக்குது, எப்போ உங்களுக்கு பாருங்கள், இல்லை 6 நாளுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது, இல்லை 1 நாள்லேயே முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வயனோட மம்மி சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. ஸோ வயனுக்காக இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் அழுக வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு இது நல்லா தெரியுது, ஜங்குக்கு என்ன பேசணுன்னு கூட தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அழுகாத. உன்னதான் போல, அழுகாத. கூட வெளியே போகணும் போகலம்மா. என்ன போல சொல்கிற, புரியல. உங்கள் கூட வெளியே, உங்கள் கூட தனியாக பேசணும் மாமா, எனக்கு எவனா வெளியே கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் நாளெல்லாம் போயிடுவாங்க, அப்புறம் நான் உன்னை சாயங்காலமாக கூப்பிட்டு போகிறேன், சரியா? சரி, அழுவாத பிள்ளை, எதுக்கு அழுவுற? நான் தான் இருக்கேன்ல. அப்படி ஒரு ஜங்குக்கு ரொம்ப தயங்கி தான் பேசலாம் அவன்கிட்ட. ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேறு, பத்தாவது குறைக்கு வயன் கொஞ்சம் கூட பிடிக்கல அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே போயிருப்பாங்க. ஈவினிங் தான் ஜங்கு, அக்கா அவள் ஆசைப்பட்டா வெளியே கூப்பிட்டு போகணுன்னு, நான் கூப்பிட்டு போட்டா வேணாடா, எங்கே கூப்பிட்டு போவாத, வேண்டாம் அக்கா, அதான் நிச்சயம்லாம் ஆயிடுச்சுல, பாதி புருஷன் தானே, உரிமை இருக்கு, பாரு கூப்பிட்டு போய் என் கல்யாணம் பிடிக்கலாமாம்மா, வேணாமாமான்னுவா, உனக்கும் மனசு உருகிடும், வேணானுவ. இல்லைக்கா, நான் பிடிக்கலன்னா வேணாம் தானேக்கா சொல்லுவாங்க, என்னக்கா கட்டாயப்படுத்தி சொல்கிறேன் அந்த பிள்ளைய. பாருடா, கட்டாயெல்லாம் நான் படுத்தணும்னு சொல்லலாம் இல்லை, எனக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றா நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, என் பொண்ணு உங்கள் எல்லாரையும் பார்த்துப்பா. அவளுக்கு இப்போ புரியலனாலும் அப்புறம் புரியும், சரியா? நான் அவளை வெளியே கூப்பிட்டு போகிறேன், சரிடா, வெளியே கூட்டி போ. வயன், அம்மா உன் மாமா கூட போகணுன்னு சொன்னியாமே? ஆமாம்மா, போ. வயன் அனுப்பிச்சிடுங்க. என்னம்மா? போ. ஸோ வயனையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ ஜங்குக் தான் இப்போ புல்லட் பைக் வச்சுருக்கனால அதை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓவர்மா எங்கன்னா கூப்பிட்டு போகணுமா, இல்லை ஏதாவது, இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிடும்னா கூட்டிகிட்டு போங்க. சரி. இந்த ஜங்குக்கும் ஒரு அழகான ரிவர் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே சுற்றி நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நிறுத்திட்டு ஏதோ பேசணும் சொன்னால, எனக்கே தெரியும், எனக்கு இது கல்யாணம் வேண்டாம் மாமா,
ப்ளீஸ் எனக்காக நிறுத்திடுங்க. இல்லை, நான் உங்களை வேணாம், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு மாமா. நான் டாக்டர் முடிச்சிருக்கேன். இங்கேருந்து எப்படி மாமா? எனக்கு நிறைய ஆசை இருக்குது, கனவு இருக்குது. எனக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டலில் ஆஃபர் கூட வந்திருக்கு மாமா, யூகேயில். ப்ளீஸ், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்னால் கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. நீங்களாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். நாங்கள் காலில் கூட என்ன போல பண்ணுற? எழுந்துருமா. ஓ வயன், என்னடி? என்னம்மா? கல்யாணம் தானே விருப்பம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு. அக்கா தானே, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் பிறப்பில்ல, என் கூட பிறந்த பிறப்பு. என்னை மாதிரி திமிரும் தைரியமும் ஜாஸ்தி. வேறு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு. வா வண்டியில் உட்கார். ஸோ அவ்வளோ வண்டியில் உட்காந்துட்டு போகிறா. ஸோ வரமாதோ அங்கே நிறைய பூ கடைலாம் அங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே ஒரு பாட்டி தான் ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. டேய் டேய் நில்லண்டா ஜங்குக். ஐயோ என்னப்பத்தா? என்னடா? பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாரி போகிற. உச்சம் ஆன உடனே பிள்ளைய கூட்டிட்டு சுத்துறியோ வண்டியில்? ஒருத்தி என்ன பண்ண சொல்கிற? என்னடா அவன் பொண்ணுட்டிக்கு மல்லிப்பூ வாங்கித்தாவா? இதெல்லாம் அட வாங்கித்தடா, வாடா. இறங்குடி. வாயினும் இறங்குறா. என்ன இந்த முடியல எங்கே மல்லிப்பூ வைக்கிறது? எங்கேயும் வச்சுக்கிறா, கழுத்தில் காதுலலாம் சுற்றிப்பா. கொடு, எவ்வளோ கொடுக்குற கொடு. காசு பொடி. என்னடா செலுத்துக்கிற? கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்து வச்சு விடுறா பிள்ளைக்கு. இல்லை நீங்கள் வச்சு விடுங்க மாமா. இல்லை அதெல்லாம் வேணாம், வா. இல்லை வச்சு விடுங்க, அப்புறம் உங்களை ஏதாவது வச்சு விடுங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் நின்றுருக்கா. ஜங்கு தான் பூ வச்சு விடுறான். எவ்வளோ லட்சணமாக இருக்கு புள்ள, நீ போம்மா அப்படி சொன்னியும் மறுபடியும் வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜங்கு கரெக்டாக உள்ள நுழையும் போதும் அவங்க அக்கா வாசல்லே இருந்திருப்பாங்க. என்னடா உன் பொண்டாட்டி மல்லிப்பூ கேட்டாலா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? அக்கா நீ உள்ளே போ. நீ உள்ளே போ. நிமிஷம் 2 பேரும் இல்லைங்க. அக்கா என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்கள் அக்கா கரெக்டாக ஒரு நைஃப் எடுத்து வந்து, இது என்னன்னு தெரியுது இல்லை ஜங்கு? பாரு கா, ஃபேனா கொடு, கொடுக்கா, கொடுக்கான்னு சொல்கிறேன்ல, கொடு. அக்கா வெறுப்பேற்றிட்டுக்கா. பாரு கிட்ட வந்தானு வச்சுக்கோயேன், வெட்டிப்பேன். அம்மா என்னம்மா பண்ணுற? அம்மா சரிம்மா, நான் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. அக்கா அதெல்லாம் தப்புக்கா, பாரு அந்த பிள்ளை இப்படி பயப்படுதுன்னு. கொடுக்கா நீ. அக்கா ஜங்கு நீ சத்தியம் பண்ணு, அவள் என்ன மனசு மாற்றினாலும் நீ அவள் கழுத்தில் காலு கட்டணும். சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணுடா. என் மேலே பண்ண மாட்டல அப்படி சொல்லிட்டு ஒரு கட் பண்ணியிருப்பாங்க. டக்குனு ஜங்குக்கும் அக்கா சத்தியம்க்கா, சத்தியம் போட்டிருக்கா, போட்டுரு. 2 பேர் பண்ணுறது இப்போ வேணா அவங்க 2 பேருக்கு தப்பாக தெரியலாம், நல்லதுக்கு தான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ இங்கே வயன் ரொம்ப அழுதுருப்பா. ஸோ ஜங்குக்கால இன்னும் பேச முடியும், எதுவுமே பேச முடியாது, அப்படியே போயிடுவான். வயன் மட்டும் அங்கேயே உட்காந்து அழுதுட்டுருப்பா. ஸோ வயனோட தம்பி தான் பக்கத்தில் வந்து உட்காருவா. அக்கா என்னக்கா? என்னடா அக்கான்லாம் கூப்பிட்ற, விட்டு போகிறேன்னு மிஸ் பண்ணுறியா? பாரு ஜங்குக்கு மாமா நல்லவர் தானே. டேய் அவன் நல்லவனா? அதுக்குன்னு என்ன பண்ண சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அவ்வளோ பெரிய ஆள? அக்கா நல்லா தானேக்கா இருக்காரு. எனக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். அக்கா காதில் விழுந்துட்டு போகுது, நான் எழுந்து போகிறேன் ஃபஸ்ட்டு, புடி பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அவனே எழுந்து போயிருப்பான். ஸோ எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மேரேஜ்னா எப்படி இருக்கும் அதுவும் சொல்லி ஒரு வில்லேஜில். ஸோ பீப்புள்ஸ் எப்பவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு மேரேஜ். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அக்கா ஒரு பக்கம் வயன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜங்குக் தான் உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் வயனை கூட்டிகிட்டு வராங்க. வயனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. வயனை அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ ஜங்குக் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க.
அங்குக்கும் வேறு வழி இல்லாமல் தாலி கட்டுறான். ஸோ இங்கே வயன் ரொம்ப அழுகுறா. ஸோ ஃபைனலாக மேரேஜ்லாம் முடிஞ்சிருது. அங்குக்கும் வயனும் ஒன்றா தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தரணுமோ அதெல்லாம் தந்துட்டுருக்காங்க. இப்போ லன்ச் டைம்னால 2 பேருக்கும் ஃபுட் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேரும் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப கூட அதிகமாக இல்லை. என்ன 2 பேரும் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அக்கா வேணாம் போதும் விட. என்னப்பா நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட பெரியம்மா சித்தி அவங்களாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. பெரியம்மா வேண்டாம் சொன்னா கேளுங்க போதும். என்னம்மா நீயும் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஜங்குக்கும் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பியிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இப்போ நின்றுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தான் அது இதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் பார்த்துக்கலாம் விடு, யார் அவன், உன் அக்கா பொண்ணு தானே, இல்லடா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த பொண்ணுக்கு. சரிடா போ போ, விருப்பம் வந்துடும்டா, விடுறா மச்சான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே வயனுக்கு அவங்க அம்மா லெசனாக எடுக்கிறாங்க. ஸோ வயன் வேறு வழியே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. சொல்லிட்டல தாலி ஏறிடுச்சில கழுத்தில், மூட்டிட்டு புருஷனும் பொண்ணுட்டு யூகேக்கு கிளம்புங்க. இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா பாரு, இது என்ன என் வீடு தானே, எல்லா சொத்து யார் பேர் மேலே இருக்குது, ஜங்கு பேர் மேலே தானே இருக்குது. அப்போது எனக்கும் தானே இது சொந்தம். இங்கே நீங்கள் இருக்கவே கூடாது. 2 பேரும் முகத்தை நான் பார்க்கவே விரும்பலை. இப்போவே கிளம்பிடுங்க. இல்லடி நைட்டு வர கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்திருப்பா. ஸோ அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க ரிலேட்டிவ்லாம், என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கனால எல்லோரும் வந்திருப்பாங்க. என்னம்மா இல்லை இல்லை ஆண்டி இல்லைம்மா, ஓகே அத்தை இவங்க யாரும் இங்கே இருக்க வேணாம், கிளம்ப சொல்லுங்கள். ஜங்குக்கும் வந்திருப்பான். என்னாச்சு? இல்லைப்பா வயன் இப்போவே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கிளம்ப சொல்கிறா, அதான். ஏன் வயன் உங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். இல்லை உங்கள் இப்போவே போகணும், எனக்கு அவங்க இருக்க பிடிக்கல. நான் யாரு, உங்கள் பொண்டாட்டி தானே, உரிமை இருக்கு தானே, இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இருக்கக்கூட உரிமை இல்லையா? இருக்கும் இருக்கு தெரியும்டா. பொண்டாட்டி வந்து என்னை துரத்து விடுறியா? கிளம்புறோம் நானும் மாமாவும். ஏய் பொண்டாட்டிக்கெலாம் சொல்கிறல, பொண்டாட்டி மாதிரி நடந்து கொடி அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ வயனும் அழுதுகிட்டே இப்படி சொன்னனால ஜங்குக்கு ஒரு சில்லுன்னு இருந்திருக்கும் அந்த மொமெண்ட். ஒரு மாதிரி ஷையாக இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு எங்கேயுமே கிடச்சதில்ல. அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டுட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போவே அதிகாரத்தை ஏற்றுட்டா, டேய் என்னடா அதுக்குள்ளே பொண்டாடி தாசனா ஆயிட்ட, டேய் சின்ன பொண்ணுடா, ஐயோ எவ்வளோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஈவினிங் ஸ்லிப் ஆகுது. நைட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வயனை. ஸோ ரெடி பண்ணிவிட்டு வயன் கையில் பால் சொம்பு கொடுத்துட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ வயனும் உள்ளே வரான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அப்படியே அமைதியாக இருக்கான் வயனை பார்த்துக்கிட்டே. பால் நீ உட்கார். அட உட்காரு புள்ள, நான் பேசணும் உட்கார். என்னம்மா அம்மா அமுச்சு விட்டா எல்லாம் மாறிடுமா? இவ்வளோ கோவமா? இப்போ என் மேலே இவ்வளோ கோவம் உனக்கு? பாரு புள்ள, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், என்ன பாரு. நினச்சி பார்க்கல இப்பெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கவே மாட்டேன். சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க தெரியல. ஆனால் எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு மாமா, ரொம்பவே ரொம்ப. ஏன் இல்லை, நான் என்ன ஒன்று பண்ணேன்? இல்லை ஊரில் இருக்க எல்லாரும் உங்களை பார்த்து அப்படி பயப்படுறாங்க, எல்லாரும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ நீங்க சொல்றது தானே நான் கேட்கணும் மாதிரி நீங்களும் நினைச்சிருப்பீங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு கோபமா வருது. என்ன போல என்ன அடிக்கணும் மாதிரி இருக்கா? வேணா அடிச்சுக்கோ ஏன் ரூம்குள்ள. தூக்கம் வருது. சரி தூங்க.
ஜங்குக்கும் அப்படியே வயனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ வயன் நல்லா தூங்கியிருப்பா. சாரிம்மா, ரொம்ப சாரி. எனக்கு என்ன சொன்னோன்னு தெரில. என்ன மூடி வரத்தாலும் அவனுக்கு ஓகே தான்.